வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸில் ஜிடிஎஸ் இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் இந்திய அஞ்சல் துறையின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா 5th லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து லிஸ்ட் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, அப்போ எப்போ தான் ஃபில் பண்ணுறாங்க, எவ்வளோ மார்க் அடிப்படையில் ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதிலலாம் 400 மார்க் எடுத்தவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ லிஸ்ட்டில் உங்களுடைய பேர் இருக்கா அப்படின்றத எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் இதற்கான அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெடியூல் ஜூலை 2024 லிஸ்ட்டு 5 ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் பப்ளிஷ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா சைடில் வந்து ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நியூன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்டேட்டு, அதாவது தமிழ்நாடு அப்படின்றத கிளிக் பண்ண உடனே சப்ளிமெண்ட்ரி லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் 5th லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5th தான் பார்க்க போகிறோம். ஸோ கிளிக் பண்ண உடனே சப்ளிமெண்ட்ரி லிஸ்ட் 5 அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கான அந்த ரிசல்ட் பிடிஎஃப் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு ஒரு கிளிக் மூலயமா ரிசல்ட் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிடலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெடியூல் தமிழ்நாடு சர்க்கிள் லிஸ்ட்டு 5ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டிவிஷனல் ஹெட்டுக்கிட்ட எத்தனாம் தேதிக்குள்ளே பண்ணணும்னா 20/12/2024 நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் உங்களோட ஜெராக்ஸ் காப்பீஸ், ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. என்னென்னலாம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு 10th மார்க் ஷீட் கம்பல்சரி. அதே மாதிரி முக்கியமாக அவங்க கேட்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் வந்து இன்கம் அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் அதெல்லாம் நீங்கள் ஃபர்தராகவே கொடுத்துக்கலாம். ஸோ இதில் என்னென்ன டிவிஷனில் என்னென்ன பிஓஸ் எல்லாம் ஃபில் பண்ணியிருக்காங்க, இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் கிடச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா 90% மார்க் எடுத்தவங்களுக்கு கிடச்சிருக்கு, 87% மார்க் எடுத்தவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ 96 இந்த மாதிரி 92 இது எல்லாருக்குமே 400 மார்க்லேருந்து 450 மார்க்குள்ளே இருக்கவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இதில் இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணுங்கள். பெயர் இருக்காது, ரிஜிஸ்டர் நம்பர் இதில் இருக்கும். ஸோ அப்ளை பண்ணும்போது இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் நம்பரை நீங்கள் சர்ச் ஆப்ஷனில் கொடுத்து சர்ச் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் பார்த்து இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து எஸ்எம்எஸ் வரல, அதனால் இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு எந்த டிவிஷன், எந்த பிஓ, என்ன வேலை, எங்கே போய் நம்ம வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் பார்த்து நீங்கள் போய் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சொல்கிறேன், இப்போ பொள்ளாச்சி டிவிஷன் இருக்குது இல்லையா, இப்போ இந்த ஆப்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் நம்பர் இது உங்கள் ரிஜிஸ்டர் நம்பராக இருக்குது அப்படின்னா பொள்ளாச்சி டிவிஷன் குறும்பபாளையம் பிஓ குறும்பபாளையம் பிஓ ஏபிபிஎம் அப்படின்ற கேட்டகரியில் செலக்ட் ஆகிருக்கீங்க. என்ன கேட்டகரி அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எங்கே போய் நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா பொள்ளாச்சி டிவிஷன் எஸ்பி கிட்ட போய்ட்டு நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஜிடிஎஸ் போஸ்ட்டுக்கு ஏன் இன்னும் 5th லிஸ்ட்டு விட்டுட்ருக்காங்க அப்படின்னா இதுதான் கடைசி அண்ட் ஃபைனல் லிஸ்ட்டு 20/12/2024 இந்த லிஸ்ட்டு அதுக்கப்புறம் வராது. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ட்ரான்ஸ்ஃபர் ரூல் 3 ஜிடிஎஸ் உள்ளே இருக்கிறவங்களுக்கு வரப்போகுது, அது வந்துடுச்சு. அதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சைக்கிள் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிப்ரவரி இல்லைனா மார்ச்சில் அடுத்த ஜிடிஎஸ் சைக்கிள் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அடுத்த சைக்கிள் வரும்போது அதை பற்றின டீட்டெயில் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி உடனே செக் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு எஸ்எம்எஸ் வந்து சென்ட் ஆகாமல் இருக்குது. 20/12/2024 நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.